திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளரான சரண் ஜெயராமன் என்கிற நபரை இன்று காலை 2 மணி அளவில் காவல்துறையாக இருக்கக்கூடிய காவல்துறை ஏவல் துறையாக தூங்கிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு 2 மணிக்கு அவரை கைது செய்து உடல்நலம் குன்றியதோடு கொளத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவரை நாங்கள் உங்கள் மீது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பெண்கள் குறித்து அவதூறாக பேசினீர்கள் என்பதற்காக உங்களை கைது செய்கிறோம் என்று கொண்டு வந்து கைதியினுடைய நோக்கத்தை பார்க்கிற போது ஏற்கனவே இந்த மரியாதைக்குரிய தோழர் சரண் ஜெயராமன் அவர்கள் நம்முடைய மாத்திரையை கிரெடிட் கார்டால நொறுக்கக்கூடிய புகழ்பெற்ற அமைச்சர் சரத்துடைய நெருங்கிய நண்பர். இந்த நண்பர் தான் அந்த வீடியோவை வெளியிட்டாருங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தொடர்ச்சியா இவரை தாவேகாவினர் மற்றும் அமைச்சருடைய நண்பர்கள் அவரை மிரட்டி தொடர்பு கொண்ட போது இவர் ஏற்கனவே அவர் மீது ஒரு புகாரை கொடுத்து தாம்பரம் காவல் நிலையத்தில் T1 அமைச்சர் மீதும் அவருடைய ஆதரவாளர் மீதும் புகார் கொடுத்து அது CSR பதியப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல திடீர்னு ஒரு நாள் நைட்டு இன்னைக்கு அவரை தூக்கி கொண்டாந்து அவரை கைது பண்ணோம்னாங்க. அவர் நியாயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையதளங்களில் ஆதரவை தெரிவித்து நியாயமான கோரிக்கைகளை நியாயமான கேள்விகளை முன்வைத்த போது அவரை கைது செய்து இன்றைக்கு நீதிமன்றம் அழைத்து வந்தார்கள். நீதிமன்றம் இன்றைக்கு அவர் கைதை ஏற்க மறுத்து ரிமாண்டர் ரிஜெக்ட் பண்ணி அவர் என்ன தப்பு செஞ்சார், ஒருத்தரை கைது செய்வதற்கான தகுதியோ அடிப்படை முகாந்திரமோ இல்லாத ஒரு வழக்கை கொண்டு வந்து எதை செக்யூர் பண்றதுக்கு எதை ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு கைதை கொண்டு வந்திருக்கீங்க என்று சொல்லி அந்த சரண் ஜெயராமன் அவர்களை சிறைக்கு அனுப்ப முடியாது, அவர் விடுதலை செய்யப்படுகிறார் என்று நேற்றைக்கு எப்படி மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வழக்கில் நடந்ததோ அதே போலத்தான் இன்றைக்கு சரண் ஜெயராமன் வழக்கிலும் நடந்திருக்கிறது. இது காட்டாட்சி. இந்த காட்டாட்சி மட்டுமல்ல, வழக்கறிஞரை கடந்து அரசியல் பார்வையாளராக சொல்லுகிறேன். நாங்கள் இந்திரா காந்தியை பார்த்தவர்கள், நேருவின் அடக்குமுறையை பார்த்தவர்கள், தடா மிசா பொடா என்று எல்லாத்தையும் பார்த்தவர்கள், இப்படிப்பட்ட ஜெயலலிதாவினுடைய காட்டாட்சியை பார்த்தவர்கள். ஜோசப் விஜய் அவர்களுக்கு சொல்லுகிறேன், தைரியம் இருந்தால் எங்கள் கருத்துக்களை எதிர்கொள்ளுங்கள். எங்கள் தோழர்களை நீங்கள் தொட நினைத்தால் நீதிமன்றத்தின் வாயிலாக நீதியை பெற்றுக் கொடுத்து அவர்களை விடுதலை பறவைகளாக மாற்றுவோம் என்பதும் நீதிமன்றம் ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்கிறது. நீங்கள் 3 ஆண்டுக்கு குறைவான தண்டனைக்கு உடைய குற்றத்திற்கான அந்த அழைப்பானை கொடுத்தீர்களா? கொடுக்கவில்லை. இரவோடு இரவாக ஒரு தேச துரோக குற்றவாளி போல கைது செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தோம். நம்முடைய வழக்கறிஞர்கள் தாமோதரன், அதை போலவே நம்முடைய வழக்கறிஞர் சரவணன், நம்முடைய வழக்கறிஞர் சந்துரு உள்ளிட்ட வழக்கறிஞர் குழுவினர் இந்த வழக்கை எடுத்து நாங்கள் நடத்தினோம். எங்களை எல்லாம் வழிகாட்டியாக மாண்புமிகு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் காலை முதற்கொண்டே காவல் நிலையத்திலிருந்து இந்த நிமிடம் வரை தொடர்பாக இந்த வழக்கை கூர்ந்து கவனித்து எங்களை வழிநடத்தினார். நீதிமன்றம் அவரை கைது செய்ய மாட்டேன், அவரை அவருடைய சொந்த ஜாமீனிலேயே விடுவிக்கிறேன், சொந்த பிணையில் விடுவிக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறது.